வரலட்சுமி விரதம்னாவே மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு, நோம்பு சரடு. நோம்பு சரடு ரொம்பவே முக்கியமான ஒரு பொருளுங்க. அந்த நோம்பு சரடை எப்படி கோர்க்கணும், எப்படி கட்டணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த நோம்பு சரடு பார்த்தீங்கன்னா சிலர் திக்கான நூலில் போடுவாங்க, சிலர் தின்னா வேணும், நான் ஆஃபீஸ் போகிறேன், வெளியில் போகிறேன், என்னால் முடியாது அப்படிங்கிறவங்களுக்காக இந்த ஆப்ஷன் காமிக்கிறேன். ஆக்சுவலி இது நம்ம நார்மலாக பூ கட்டுற நூல். இந்த நூல் இதில் தான் ஆக்சுவலி நோம்பு சரடு யூஸ்வலாகவே பண்ணுறது நமக்கு. ஏன்னா இதில் நம்ம மஞ்சள் தடவும் போது அப்படியே திக்காக பார்க்க அழகாக தெரியும் அப்படிங்கிறதுனால. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த நூல் இதுவும் ஆக்சுவலி பூ கட்டுற நூல் தான். ஆனால் இந்த நூல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தின்னாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இந்த நூலை கம்பேர் பண்ணும்போது இந்த நூல் உங்களுக்கு கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 9 நூல் எடுக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அந்த 9 நூல் இதில் சேரும்போது ரொம்ப திக்காக தெரியும் உங்களுக்கு. இதில் கொஞ்சம் தின்னாக இருக்கும். நம்ம வரலட்சுமி நோன்பு முடிஞ்சு அடுத்து விநாயகர் சதுர்த்தி வர வரைக்குமே இந்த நோன்பு சரடை நம்ம யூஸ்வலாகவே கட்டியிருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு பீரியட்ஸ் ஆகும் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அப்படியெல்லாம் இருந்தால் நோன்பு சரடை கழட்டணுமா அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய பேருக்கு வரும். இது நோம்பு சரடு வரலட்சுமி பூஜைக்கு நம்ம கட்டுற நோம்பு சரடு. கழுத்தில் கட்டுற சரடாகட்டும், கையில் கட்டுற நோம்பு சரடாகட்டும், பீரியட்ஸ் ஆனாலும் கழுட்ட தேவை கிடையாது. விநாயகர் சதுர்த்தி வரைக்கும் கட்டிருக்கலாம். விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கௌரி தேவி வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. அது அப்பவும் நோம்பு சரடு கட்டுவாங்க. அந்த நோம்பு சரடு கட்டிட்டு அதை நீங்கள் கழட்டும் போது இந்த நோம்பு சரடையும் சேர்த்து கழட்டலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அம்பாளை அனுப்பும் போதே கழட்டி அனுப்புகிறாங்க. ஆனால் அப்படி பண்ண வேண்டாம், அப்படி பண்ண தேவை கிடையாது. சில பேர் ஒரு 15 days ஒரு 1 week இந்த மாதிரி வச்சிருந்து கழட்டுறாங்க. அப்படி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ அந்த நோம்பு சரடை எப்படி தொடுக்கிறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இதில் நம்ம முன்னூல் எடுக்கிறோம் இல்லைங்களா? அந்த முன்னூல் எப்படி பிடிக்கணுன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த நூலில் ஒரு சிங்கிள் எடுத்துட்டு இதை இப்படி ஃபோல்ட் பண்ணி இதில் வச்சுப்போம். இதில் வச்சுட்டு இந்த யூ வரதுக்கு நம்ம ஃபார்ம் பண்ணிப்போம். புரியுதுங்களா? இந்த யூ வருதுங்களா? இந்த யூவில் நீங்கள் ஃபிங்கரை உள்ளே வச்சிங்கன்னா யூ வந்துடும். இந்த யூவில் திரும்ப நீங்கள் இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு திருப்பி தென் திரும்ப இதுதாங்க முன்னூல். இப்போ இதை நம்ம எப்படி ஈஸியாக ஃபுல் கண்டையும் முன்னூல் பிடிக்கிறது அப்படின்னா இது இருக்கு இல்லைங்களா? இதை இப்படி வச்சுக்கோங்க. இந்த ஃபிங்கர்ஸில் முன்னூல் சேர்த்து நீங்கள் சுற்றிக்கிட்டே வாங்க. ஸோ இப்படி வச்சு இதை நீங்கள் எழுதிங்கன்னா வரும். இவ்வளோ இருக்க வேண்டாம், இப்படி வச்சுக்கோங்க. இதை சுற்றிக்கிட்டே நீங்கள் வரலாம். ஒரு கையில் பார்த்தீங்கன்னா இப்படி ஃபிங்கர்ஸ் உள்ளே விட்டு இதை எடுத்துக்கலாம். இதுதான் இப்படி நீங்கள் இந்த கையை ரோல் பண்ணிக்கணும். இதை இப்படி எடுக்கணும், இதை ரோல் பண்ணிக்கணும், இதை அப்படி எடுக்கணும். இப்படி நமக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த எட்ஜ் முடியும் இல்லையா? இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இந்த நூல் இப்படியே இருந்தாலும் இது புரியாது. ஸோ இப்படியே நம்ம விட்டுக்கலாம். ஆக்சுவலி இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் மஞ்சள் தடவிட்டு நீங்கள் இதை பிடிக்கும்போது உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஈரப்பசையோடு இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ உங்களுக்கு இந்த முன்னூல் எடுக்கிறது அண்ட் இது கோர்க்கிறது எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட கை அளவுக்கு நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட கைக்கு இது முடிச்சு போட கொஞ்சம் கேப் எடுத்து வைக்கிறேன். என்னோட கைக்கு இவ்வளோ தேவை, நான் கொஞ்சம் விட்டுட்டு வைக்கிறேன். அது வைக்கும்போது இவ்வளோ வேணும் என்னோட கைக்கு. இது நான் எக்ஸாம்பிளுக்கு தான் காமிக்கிறேன். இவ்வளோ வேணும் எனக்கு கைக்கு. ஸோ இதை இப்போ இதில் 3 நூல் இருக்குது. நமக்கு 9 வேணும். இதில் நம்ம இடையில 9 முடிச்சு போடணும். அப்போ முடிச்சு போடும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக தேவை. ஸோ இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம். இப்போ என் கைக்கு இவ்வளோ தேவை, ஆனால் நான் இவ்வளோ எக்ஸ்ட்ரா விட்டுட்டு ஸோ இதுதாங்க நோம்பு சரடுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பேஸ். இதில் கட் பண்ணியாச்சு. இது இப்போ பார்த்தீங்கன்னா கையில்
பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸஸாகவே இருக்கும். ஸோ இதில் வந்து சென்டராக வந்து நமக்கு 9 முடிச்சு போடணும் இல்லைங்களா? ஸோ இதில் வந்து சென்டராக வந்து ஒரு முடிச்சில் நான் இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் பூ வச்சு காமிக்கிறேன். இதில் வந்து ஒரு முடி எல்லாத்தையும் சேர்த்து தான் முடி போடணும். இதில் ஒரு பூவை வந்து இப்படி வச்சுக்கலாம். இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம பூ கட்டுற மாதிரி இதில் தொடுக்க முடியாது. இப்படி வச்சுட்டு யூஸ்வலாக நம்ம போடுற முடிச்சுதாங்க. இப்போ இதில் ஒரு முடிச்சு போட்டாச்சு. தென் இந்த சைடு வந்து ஃபிங்கர் வச்சுக்கலாம். 2 போட்டாச்சு. நோம்பு கயிறும் ரெடி ஆயாச்சு. இதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு கீழே கரெக்டாக நாட் போடுறதுக்கும் கீழே வந்து உங்களுக்கு கயிறு எக்ஸாக்டாக இருக்கும். அண்ட் இதில் வந்து நோம்பு கயிறு கட்டின மாதிரி ஆச்சு. இன்னொரு மெத்தட் வந்து என்ன அப்படின்னா அதையும் காமிக்கிறேன். இப்போ அதையும் நம்ம முன்னூல் எடுத்தோம் இல்லைங்களா? அந்த முன்னூலை எடுத்துக்கலாம். இப்போது சேம் சைஸ் தான். என்னோடய சைஸ்க்கே நான் காமிக்கிறேன். இவ்வளோ சைஸ் இருக்குது இல்லையா? இவ்வளோ சைஸு, சேம் சைஸு. ஆனால் 3 நூலையும் ஒன்றா சேர்த்து நம்ம கட்ட வேண்டியதில்லை. எப்படி இருக்கு இல்லையா? ஒரு இடத்துல இருந்து 3 2 3 4 போட்டுட்டு அடுத்த நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பூ வச்சுக்கணும். நான் 9 முடிச்சும் போட்டாச்சு. இதில் வந்து என்னென்னா ஒரு சிலர் வந்து பூ வச்சுக்கலாம். சாரி, 8 தான் இருக்கு. இதில் வந்து பூ வச்சு முடிச்சு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கில்லு வந்து மல்லிகைப்பூ இருக்குது இல்லையா? மல்லிகைப்பூவை வந்து இப்படி கையில் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து இதை வந்து இப்படி வச்சுட்டு இதை வந்து 1 2 3 சுற்றிட்டு இதில் வந்து முடிச்சு போடணும். ஸோ எனிஹவ் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து 9 நூல் வந்து நமக்கு நோம்பு கயிறுக்கு வந்துடும். இப்படியும் கட்டிக்கலாம். ஸோ இதை நாட் வந்து நம்ம கீழே போகிற மாதிரி இதை நம்ம வச்சுட்டு பூக்கு கீழே போகிற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை வந்து இங்கே நம்ம பூ வைக்கிறோம் அப்படின்னா பூக்கு அடியில் வந்து இந்த நாட்டை வந்து நம்ம டேக் பண்ணிக்கலாம். இப்படி வேணாலும் நம்ம வந்து கட்டிக்க முடியும். ஸோ இப்படி 9 நூல் வர மாதிரியும் போட்டுக்கலாம். அண்ட் இதே மாதிரி தான் வந்து முன்னூல் பிடிச்சி அதில் வந்து கழுத்தில் போடுறவங்க இருக்கிறாங்க இல்லையா? கழுத்தில் போடுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 9 நூல் பிடிச்சி அந்த 9 நூலை வந்து நம்ம கழுத்தில் போட்டு கீழே வந்து நம்ம நார்மல் முடிச்சு வந்து போட்டுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கையில் வந்து கொடுத்து நம்ம அதை வந்து கட்டிக்கிறது ரொம்ப நல்லது. ஹஸ்பண்ட் வெளியில் இருக்காங்க, ஆஃபீஸ் போயிட்டாங்க, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வேறு யாராவது பெரியவங்க இருந்தால் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி கட்டிக்கலாம். அது ரொம்ப சிறப்பு. அண்ட் இன்னொரு வீடியோவில் அம்பாளுக்கு சாரீ டிராப்பிங் எப்படி பண்ணலான்னு காமிக்கிறேன். பாய்.